அக்ரி இன்போ வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் கடலை சாகுபடியை பற்றியும் முந்தைய வீடியோவில் சொல்லியிருந்த சிறுகிழங்கு சாகுபடி ப்ளஸ் சாம்பார் வெள்ளரி சாகுபடியை பற்றியும் தான் தெளிவாக பார்க்க போகிறோம். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்க செடி பார்த்திங்கன்னா ஊனி வந்து 46 நாள் ஆச்சு. இதுக்கான மொத்த செலவுன்னு பார்த்திங்கன்னா இது வரைக்கும் 12,000 ரூபா ஆயிருக்குது. இது வரைக்கும் 2 தடவை மருந்தடிச்சிருக்குது, 2 தடவை உரம் வச்சுருக்குது, ப்ளஸ் 2 தடவை களை பறிச்சிருக்குது. இப்போவும் நீங்கள் வீடியோவில் பார்த்தீங்கன்னா தெரியும், செடியில் வந்து சின்ன சின்ன ஓட்டையாக இருக்குது, நசுவனி பூச்சி இருக்குது. இதுக்கும் இன்னும் மருந்து அடிக்க வேண்டியது இருக்குது. இந்த செடி பார்த்திங்கன்னா இப்போ வேர் விட்டு பிஞ்சு வரக்கூடிய ஸ்டேஜில் இருக்குது. இதுக்கான செலவுன்னு பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமாகவே இருக்குது. வருமானம் அந்தளவுக்கு வருமானம்னா எனக்கு டவுட்டு தான். இருந்தாலும் எதுக்கு இந்த வீடியோ நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன்னு பார்த்திங்கன்னா, கடலை சாகுபடி செய்யணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கான ஒரு அவேர்னஸ்க்காகத்தான் இந்த வீடியோ நான் வந்து போஸ்ட் பண்ணியிருக்கிறேன். கடலை ஊனி நல்லா முளைக்க ஆரம்பித்த நாள்லேருந்தே வந்து பார்த்திங்கன்னா இதில் பூச்சி தாக்குதல் வந்து அதிகமாகவே இருந்துகிட்டு இருந்துச்சு. அதனால் நான் ஒவ்வொரு முறையும் இதுக்கு வந்து மருந்தடிக்க வேண்டியது இருந்துச்சு. மருந்து செலவுன்னு பார்த்திங்கன்னா இதில் வந்து கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது. அடுத்ததாக பார்த்திங்கன்னா 15 நாளைக்கு முன்னாடி நம்ம வீடியோவில் வந்து சாம்பார் வெள்ளரியும் ப்ளஸ் சிறுகிழங்கும் நடவு செஞ்சுருந்துருப்பேன். அதுக்கான வீடியோ தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இப்போ நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீடியோவில் பார்த்துட்ருக்கிறது 15 நாள் ஆன சாம்பார் வெள்ளரி இதை தான் பார்த்துட்ருக்கீங்க. நான் நடவு செய்யும்போது சாம்பார் வெள்ளரி கிலோ வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட்டில் 25 ரூபா 28 ரூபாய்க்கு போச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா 7 ரூபாயிலேருந்து 10 ரூபா வரைக்கும் இருக்குது. எனக்கு இது காய்க்கும் போது நல்ல ஒரு விலை கிடைக்கும் அப்படின்னு நான் எதிர்பார்க்குறேன். ஏன்னா நான் ஓணத்தை டார்கெட் பண்ணி தான் நான் வந்து நடவு செஞ்சுருக்கிறேன். ஓண சமயத்தில் நல்ல ஒரு ரேட்டு கிடைக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இதுலேயும் களை கொஞ்சம் இருக்குது. இன்னொரு 10 நாள் கழித்து தான் பறிக்க வேண்டியிருக்கும். சிறுகிழங்கும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லாவே முளைப்பு வந்து வெளியே வர ஆரம்பிச்சிருக்குது. இது இன்னொரு 3 மாதம் ஆகும் எடுத்து அடுத்த இடத்துல போய் நடவு செய்கிறதுக்கு. இது நல்லா வளர்ந்து இந்த கேப் இல்லாமல் ஃபுல்லாக கவர் பண்ணணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இதை நான் தனியாக கட் பண்ணி நம்ம அதை செடியை எடுத்து கொண்டு போய் தான் நடணும். அதுலேருந்து நமக்கு ஒரு 5 மாதம் 6 மாதம் நம்ம வெயிட் பண்ண வேண்டியிருக்கும். இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து முளைப்பு வந்து வெளியே வந்து நிற்கிது. இது இப்போ மார்க்கெட்டில் பார்த்திங்கன்னா 60 ரூபாய்க்கு போகுது. இதோட விலை வந்து பார்த்திங்கன்னா கிலோ. நான் எடுக்கும்போது எனக்கு வந்து 25லேருந்து 30 ரூபா வரைக்கும் போனாலே எனக்கு நல்ல லாபம் தான். சாம்பார் வெள்ளரின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா எனக்கு மார்க்கெட்டில் நான் எடுக்கும்போது ஒரு 15 ரூபாய்க்கு போனால் எனக்கு நல்ல ஒரு லாபம் கிடைக்கும். அதுக்கு முன்னாடி செடியில் எந்த பூச்சி தாக்குதலும் இல்லாமல் காய் நல்லா காய்க்க ஆரம்பிக்கணும். நல்லா காய்ச்சி நிறைய மகசூல் கொடுத்துச்சேன்னா நல்ல ஒரு லாபம் எதிர்பார்க்கலாம். இதுக்கு அடுத்து எப்போ உரம் வைக்கணும், இதுக்கான மருந்து எதுவும் தெளிக்கணுமா அப்படிங்கிறதெல்லாம் பார்த்திங்கன்னா நான் அடுத்தடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ், என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்களும் சாம்பார் வெள்ளரி சாகுபடி செஞ்சுருந்தால் உங்களுக்கு நான் போடுற இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும். அதனால் நீங்கள் அடுத்தடுத்து ஃபாலோ பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நன்றி.